பாதம் ஒலி சக்தி. இனிய காலை வணக்கங்கள். ஓம் திருமூல திருவடிகள் போற்றி போற்றி. திருமந்திரம் 5ஆம் தந்திரம் 1537. 100 சமயம் உளவாம் நுவலுங்கால் 6 சமயம் அவ் ஆருள் படுவன கூறு சமயங்கள் கொண்ட நெறி நில்லா ஈறு பரநெறி இல்லாம் நெறி அன்றே அப்படின்னு ஒரு நுவலுங்கால் அப்படின்ற ஒரு நல்ல ஒரு வார்த்தையை இன்னைக்கு தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சது. நிறைய சமயங்கள் இருந்தாலும் 100க்கு மேற்பட்டு இருக்குது. அதுல 6 அதிகமாக பின்பற்றப்பட்டாலும் அனைத்து சமயங்களின் நெறிகளையும் கடந்து நிற்கும் முடிவான சிவனான நெறியே நிலையான வீடு பெற்று அளிக்கக்கூடியது. அப்ப மேலான மோட்சத்தை அடைவதற்கான உண்மையான நெறியில் நாம் செல்ல வேண்டும் அப்படின்னு இந்த நாயனார் உணர்த்துவதாக உணர்கின்ற திருச்சிற்றம்பலம். திருமூலர் திருவடிகள் போற்றி போற்றி. திருமூலரின் திருமந்திரத்தில் 5ஆம் தந்திரத்தில் புறச்சமய நிந்தனை பாடல் 1537 பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். பாடல் இருக்கின்றது. உளவாறுவலுங்கால் 6 சமயம் அவ்வாறு படுவன கூறு சமயங்கள் கொண்ட நெறி இல்லா நீரு பரநெறி இல்லா நெறி அன்றே. 100 சமயம் உளவாம் நுவலுங்கால் 6 சமயம் அவ்வாறு உள்படுவன கூறு சமயங்கள் கொண்ட நெறி நில்லா ஈறு பரநெறி இல்லா நெறி என்றே. விளக்கமாக சரவணையா தளத்திலிருந்து இறைவனை அடைவதற்காக என்று சொல்லப்படுகின்ற 100கணக்கான வழிமுறைகள் இருக்கின்றன. ஆதலால் அவற்றில் அவரவர்க்கு ஏற்றதை எடுத்துக்கொண்டு கடைபிடிக்கும் போது இறைவனை அடைவதற்கான 6 விதமான வழிமுறைகளுக்கு உள்ளேயே அந்த 100கணக்கான வழிமுறைகளும் அடங்கிவிடும். இப்படி 6 பிரிவுகளாக இருக்கின்ற வழிமுறைகள் அனைத்தும் தாம் எடுத்துக்கொண்ட வழிமுறையிலேயே நின்று விடாமல் ஒவ்வொரு வழிமுறையிலும் பக்குவம் பெற்ற மிகவும் மேன்மையான நிலையாகிய பரம்பொருளை சென்று அடைகின்ற முக்திக்கான வழிமுறை ஒன்று இருக்கின்றது. ஆனால் அதில் நின்று இறைவனை அடையாமல் வெறும் உலக ஆசைகளுக்காக செய்யப்படுகின்ற வழிமுறைகளிலேயே நிற்கின்றார்கள். இது சரவண தளத்துல தேவரம் விளக்கத்தை சமயங்களை பற்றி சொல்லி முடித்து சிறியனவும் பெரியனவும் ஆகிய பல வேறுபாடுகளால் சமயங்கள் மிக பலவாய் உள்ளன. அகம் புறம் என்பனவற்றுள் 6 என ஒருவாறு வரையறுத்து கூறப்படும் சமயங்கள் மேற்கூறிய பலவற்றுள்ளே உள்ளனவா. அங்கனம் சொல்லப்படும் சமயங்கள் பலவும் உண்மை என கொண்ட நெறிகளிலே மக்கள் நின்று இறுதியாக அடையும் மேலொன் நெறி மேற்கூறிய அவற்றுள் ஒன்றிலும் இல்லாத நெறியா. இதன் குறிப்புரையாக அந்நெறி சித்தாந்த சைவமாம் என்பதே நாயனாரது திருவுள்ளமாதலும் அந்நெறி பிற சமயங்களில் இல்லாமையும் இத்தந்திரத்தின் தொடக்கத்திலேயே அருளி போந்த மந்திரங்களால் அறிக. 100 என்றது மிக பல என்றவாறு 6 என பொதுப்பட அருளி செய்ததனால் அகம் புறம் இரண்டும் கொல்லப்படுவன ஆயின. பின்வந்த 6 நெறி ஆற்றுள் ஈற்று எனும் ஒற்றுக்கள் தொகுத்தல் பெற்றன. நில்லா நின்று அவற்றுள் இல்லா நெறி என்க. இதனால் சித்தாந்த சைவத்துக்கு நிகராகாமை பற்றி இங்கு இகழ்ந்து கூறினும் பிற சமயங்கள் அதற்கு படிகளாய் உள்ளன என கூறி ஐயம் அறுக்கப்பட்டது அப்படின்னு கொடுத்திருக்கிறாங்க. நம்ம கௌரியம்மா வணக்கம். நன்றி. மிக அருமை. நிறைய விளக்கம். அதேதான் நானும் சொல்றேன். நல்ல பார்வை இருந்தது. அனைவருக்கும் நன்றி. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஓம் நந்தியம்பெருமான் திருவடி போற்றி. ஓம் திருமூலர் திருவடி போற்றி. ஓம் நம சிவாய. திருமந்திரம் 1537 100 சமயம் உளவாம் நுவலுங்கால் 6 சமயம் அவ்வாறு உட்படுவன கூறு சமயங்கள் கொண்ட நெறி நில்லா ஈறு பரநெறி இல்லாம் நெறி அன்றே. Translation:
100 faiths are there, inclusive of the 6 we speak of. The absolute path, the liberating path, is the path that transcends the path of those faiths. Is it not? அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 100 சமயம் உழவாம் உழங்கால். நம்ம வந்து 6 சமயத்தை பற்றி தான் சொல்லிட்டு வந்ததுனால, அப்போ இந்த 6 சமயம் மட்டும்தானே நமக்கு ஒரு கேள்வி வரும் இல்லையா? அதனால அவங்க வந்து இல்லை, இது மாதிரி 100 சமயம் இருக்கு, அதில் தான் இந்த 6 சமயமும் வரும் அப்படின்னு சொல்ற மாதிரி சொல்றாங்க. ஏன்னா ஏகப்பட்ட சமயம் இருக்கு. என்னோட புத்தகத்துல கொடுத்திருந்தது இந்த 6 சமயம்ங்கிறது பசுபதி, காபாலிகம், மகாவிரதம், காலாமுகம், பைரவம், வாமம் எல்லாமே இறைவனை நோக்கி தான். ஆனா இறைவனை எதுக்கு கும்பிடுறோன்றது இல்லாம பாதியில சித்தியும் முக்தியும் வேணும் இல்லையா? அந்த சித்தியோட அவங்க நிறுத்திடுறாங்க. அதனால இது முழுமையடையாத சமயமாக இருக்கிறதுனால இதுல நீங்க போனீங்கன்னா சித்திகள்லாம் கிடைக்கும், அதெல்லாம் நடக்கும். ஆனா முக்தின்றது இல்லாத இருக்கிறதுனால இது சரியான நெறி இல்லை. சிவத்தை நோக்கியே இருக்கிற முக்திக்கான இருக்கிற நெறி தான் உண்மையான நெறி. அதனால அந்த மாதிரியா இருக்கிற சமயங்களை நீங்க தேர்ந்தெடுங்க. ஏன்னா இந்த 6 சமயம்தான் சொன்னதுனால நீங்க அதை மட்டுமே அப்ப இதை தவிர நான் வேற எதெல்லாம் எடுத்துக்கலாமான்னு யோசிக்காதீங்க. சிவநெறி எதுல இருக்கோ அதுதான் சரியானது அப்படிங்கிறதுக்காக ஒரு விளக்கம் கொடுக்கறதுக்காக இந்த பாடல் இருக்க மாதிரி இருக்கு. கூறு சமயங்கள் கொண்ட நெறி நில்லா. இவ்வாறு இந்த வகைப்படுத்தப்பட்ட இந்த சமயங்கள்ல வந்து அந்த நெறியில நில்லாமல் ஈருனா இறுதி வரைக்கும், கடைசி வரைக்கும் நம்ம போய் சேரணும் இறைவன்கிட்ட. இறுதி நிலைக்கு நம்ம போகணும். பரநெறி அந்த சிவநெறியில அந்த வீடு பேர் அடையிற வரைக்கும் நம்ம இறுதி வரைக்கும் போய் சேர்றதுதான் உண்மையான நெறி. அன்றேனா அல்லவா? அதுதானே உண்மையான நெறி. அதை நீங்க யோசிச்சு உங்களோட சமயம் எந்த இதை நோக்கி நீங்க போகிறீங்கன்றத முடிவு பண்ணி போங்க. மனதுக்கு அடிமையாகி மனது பின்னாடி போகாம இறைவன் நமக்குள்ள இருக்கிற இறைவனான அந்த விழிப்புணர்வு அதுதான் நமக்குள்ள இருக்க திருவருளாக திருவடியாக நமக்கு இருக்கு. அந்த இறைவனோட அருளை கொண்டே இந்த மனதை வென்று இறைவனடி சேரணும் அப்படிங்கிறது தான். ஏன்னா நம்ம எப்படி நினைச்சிட்டு இருக்கோம் நம்மள அப்படின்னா, நம்ம ஒரு ஜீவன் மனிதன் அப்படின்ட்டு நினைச்சிட்டு இருக்கோம் இல்லையா? அப்ப மனிதன்றது என்ன இருக்கு? நம்ம ஈகோவும் மனமும் தான் நம்ம மனிதன் நினைச்சிட்டு இருக்கோம். அதுதான் ஜீவனுக்கான ஒரு இது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். அதனால நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம ஈகோவும் நம்ம மனசும் நல்லா இருந்ததுன்னா நம்ம நல்லா இருக்கோம் அப்படின்னு நினைக்கிறோம். நம்ம ஈகோவை யாராவது கஷ்டப்படுத்தி, ஈகோன்றது நான் அந்த மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் தான் சொல்றேன். எல்லாமே அதுக்குள்ளதான், மனதுக்குள்ளதான் அடங்கும். அதுல இருக்கிறத அந்த ஈகோன்றத அந்த அகங்காரத்தை தான் சொல்றேன். நானுன்ற ஒரு விஷயம் நமக்குள்ள இருக்கு இல்லையா? நம்ம எதை நினைக்கிறோம்னா நம்மளோட மனசை தான் நானுன்னு நினைச்சிட்டு இருக்கோம். இந்த மனசை வந்து அது உண்மை இல்லை. ஏன் உண்மை இல்லைன்றது நமக்கு எப்போ புரிய வரும்னா, இப்ப மனிதனா இருக்கிற வரைக்கும் இந்த மனசுதான் இருக்கு. இதை நம்ம சரி பண்ணி வச்சுக்கிறதுக்கே நம்ம போராடிக்கிட்டு இருப்போம். இப்ப ஒரு இது சொல்லணும்னா, இப்போ என்னோட மனசை யாராவது கஷ்டப்படுத்துறாங்கன்னா, இப்ப என்னை மதிக்கல அப்படின்னு நான் நினைக்கிறேன்னா, என்னை மதிக்கல, என்னை கேட்டு செய்ய மாட்டேங்கிறாங்க, இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் நான் நினைக்கிறேன்னா, என் ஈகோ கஷ்டப்படும் போது எனக்கு கோபமா வரும். இல்லைன்னா இல்லை எனக்கு என்னோட ஆசை நிறைவேறல, நான் நினைச்சதெல்லாம் நடக்கல அப்படின்னா அது ஒரு கவலையா வரும். கோபம், கவலை இந்த மாதிரியான விஷயங்கள் நான் படும்போது அது எனக்கு சந்தோஷத்தை தரல. அது வந்து ஒரு துக்கத்தை தருது. இந்த துக்கத்தை நான் என்ன பண்ணுவேன், அடுத்தடுத்துன்னு மாத்தி எல்லாருக்கும் கொடுத்து வினைகளை சேர்த்துக்கிட்டே தான் இருப்போம். இப்ப என்னை யாராவது ஒண்ணு சொல்லியிருக்காங்க, அதுக்காக நான் கஷ்டப்படுறேன் அப்படின்னா, கோவத்துல இன்னொருத்தவங்களை போய் நான் கஷ்டப்படுத்திடுவேன். நீ எப்படி என்ன மரியாதை எல்லாம் பேசலாம், நீ எப்படி இதை சொல்லலாம், நான் அப்படி இப்படின்னு யோசிக்கும் போது நம்ம கோவத்துல போய் இன்னொருத்தவங்களை போய் இன்னும் காயப்படுத்திடுவோம். அதுக்கப்புறம் நம்ம மனசு திரும்ப சொல்லும், ஏன் இந்த அளவுக்கு அவங்கள பேசியிருக்க தேவையில்லையே அப்படின்னு சொல்லும். அதுக்கப்புறம் திரும்ப இன்னும் நம்மள்ட்ட என்ன சொல்லும், இதுக்கு நீ வந்து மன்னிப்பு கேட்டாதான் நம்ம இந்த ஓட்ட முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும். இல்ல, என்னோட ஈகோ எனக்கு முக்கியம் இப்படின்னு நம்மள்ட்ட பேசி நம்மளை ஆக்ஷனுக்கு கொண்டு போய்கிட்டே இருக்கும். இதே எனக்கு ஆசை நிறைவேறல, என்னை வந்து கஷ்டப்படுத்துறாங்க, அந்த மாதிரியான கவலையில வச்சிருந்தோம்னா நம்ம மைண்ட் என்ன சொல்லும்னா, நம்ம இருக்கிறதுலே இந்த உலகத்திலே கஷ்டப்படுற ஆள் நான் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லும். இது மாதிரி யாருக்குமே நடந்திருக்காது அப்படின்னு நம்மளை பெருசா காமிக்கும் நம்ம மனசு வந்து. அதாவது உன்னோட ஈகோ எவ்வளோ பெரிய ஆள், நீ உனக்கு போய் இதெல்லாம் நடக்குதே அந்த மாதிரி.
நமக்கு எப்படிலாம் வந்து அத சந்தோஷமா வச்சுக்க முயற்சி பண்ணுமோ, அதெல்லாம் பண்ணும். அதெல்லாம் இல்லாத நேரமா இருந்ததுன்னா, நம்மள்ட்டயே அது திரும்பும். இது சரியில்ல, இது சரியில்ல, இத நீ சரி பண்ணணுன்றப்ப, நம்ம அழுது அழுது நம்ம சூசைட் நிலைக்கே போயிடுவோம். அந்த மனம் சொல்றத கேட்டு கேட்டு தான். அது நீ இதுக்கு இந்த உலகத்திலேயே இருக்க தேவையில்லன்னு சொல்லுச்சுன்னா, அதையும் நம்ம இறங்கி அதையும் செய்ய ஆரம்பிச்சுருவாங்க. இல்லையா? அந்த மாதிரி மனம் பேசுறத வந்து அப்ப நம்மளோட கஷ்டம்ன்றது என்ன அப்டின்னா, நம்மளோட மனசு தான் இல்லையா? அப்ப அத சரி பண்ணா சரியாயிடும். நம்ம சந்தோஷமா இருக்கோம். நம்ம ஈகோ நல்லா இருக்கணும்னா, நல்ல பதவியில இருந்தா நம்மள யாரும் வந்து மதிக்கலன்றதே இருக்காது. எல்லாரும் நம்மள நல்லா மதிப்பாங்க. நல்ல பொருள் நம்மட்ட நல்ல பணம் இருந்ததுன்னா, எல்லாரும் மதிப்பாங்க. அப்ப என்னோட ஈகோ வந்து யாராலயும் தொட முடியாது. யாருமே என்ன கஷ்டப்படுத்த முடியாது. அதே மாரி என் ஆசையெல்லாம் நான் நிறைவேத்திக்கிறேன் அப்டின்னா எனக்கு கவலையே இல்ல இல்லையா? அப்ப இந்த சித்திகள் வரைக்கும் கூட நான் போகலாம். நான் நெனச்சது எல்லாத்தையும் நடத்திக்க முடியும். நெனச்சதெல்லாம் பண்ண முடியும். அப்டின்னா, என்னோட மனசும் சந்தோஷமா இருக்க போது, என்னோட ஈகோவும் சந்தோஷமா இருக்க போது. இந்த 2ம் சந்தோஷமா இருந்ததுன்னா, இதுவே போதுமே! இறைவன் எனக்கு அருள் புரியிறாரு. நான் நல்லா இருக்கேன். நான் மனிதனா இருக்கேன். எனக்கான குடுத்துருக்கிற விஷயம் ஈகோவும் மனசும் தான். இத வச்சு நான் சந்தோஷமா இருக்கேன். அப்டின்ற பாதையில மக்கள் போகறாங்க. இதுதான் அறியாமை. ஏன் இது அறியாமை அப்டின்னா, இந்த ஈகோவும் மனதுமே வந்து நம்மளோடதுன்றது கிடையாது. அ இது வந்து நம்மள கொண்டு வந்த வினைகள் இருக்கு இல்லையா? பல பிறவிகளா கொண்டு வந்த வினைகள், நம்மளோட அடிப்பட்ட விஷயங்கள், பார்த்த விஷயங்கள், அந்ததோட பதிவோட அ பதிவு தான் நமக்குள்ள பேச்சா நமக்குள்ள வந்துகிட்டு இருக்கு. உண்மையாக நாம இல்ல. நமக்குள்ள விழிப்புணர்வா இருக்க, திருவருளாக இருக்க, அந்த ஒளி இருக்கு இல்லையா? அந்த கேலண்டர்ல சொல்ற மாரி அந்த பேப்பர் இருக்கு இல்லையா? அதுதான் உண்மையான விஷயம். இதுல எழுதி எழுதி இருக்கிறது எல்லாமே மாயையான விஷயம் தான். ஏன்னா, அது என்ன வேணா சொல்லும் மனசு. நீங்க சந்தோஷமா இருந்தீங்கன்னா, ஒருத்தவங்கள நல்லா சொல்லுவீங்க. கோவமா இருக்கும்போது நான் வந்து ஒரு சின்னதா பேசினா கூட பயங்கர கோவம் வரும் இல்லையா? ஏன்னா, நம்ம என்ன மனசுல பேசுறோமோ, அதுபடி தான் போயிட்டுருக்கோம்னா, அது உண்மைய நோக்கியே இருக்காது. அப்போதைக்கான நிலைய நோக்கி இருக்கும். நம்ம உடல் வலிய நோக்கி இருக்கும். நம்ம கிரகம் ஈர்ப்பு நிலைய நோக்கி இருக்கும். நம்ம விதிய நோக்கி இருக்கும். அதுக்கு தகுந்த மாரி அது பேசிட்டு இருக்கும். நாமளும் அதுக்கு தகுந்த மாரியே நடந்துகிட்டு இருப்போம். நம்ம ஆக்ஷன்லயும் இறங்கி, அதுதான் உண்மைன்னு நெனச்சு உடம்பும் அதுக்கு தகுந்த மாரியா உணர்வுகள், உணர்ச்சிகள் எல்லாம் குடுத்து, நம்மள இன்னும் இறக்கி போய்க்கிட்டே தான் இருக்கும். ஆனா, இப்ப இதுல என்ன சொல்ல வராங்கன்னா, அது வந்து மனிதனுக்காக இருக்கிறது. நீங்க அடுத்த நிலைக்கு வரணும். இப்ப நீங்க 6வது படிக்க வந்திருக்கீங்கன்னா, 6வதுலயே நான் நல்லா படிச்சுக்கிட்டே இருக்கணும்னு இல்லாம, அடுத்த நிலைக்கு போகணும். மனிதன் நிலையிலிருந்து போகணும்னா, இந்த ஈகோவும் மனமும் தான் மனிதனுக்காக குடுத்துருக்கிறது இல்லையா? மனிதனுக்காகனா இந்த 6 அறிவு நம்ம இந்த பிறவி எடுத்ததுல சொல்றேன். இந்த 2த்தையும் தூக்குனோம்னா, நம்ம தேவர்கள் நிலையவே அடையலாம். இந்த ஈகோவையும், மனதையும் தூக்கிட்டோம்னா, நம்ம வந்து அ உண்மைய நோக்கி நம்ம உண்மையில நம்ம யாருன்றது புரிஞ்சு, அங்க நானுன்றது இல்லன்றது தான் நமக்கு புரிய வர்றது. இந்த ஈகோவையும், மனத்தையும் சரி பண்ணிக்கிட்டே இல்லாம, இப்போ நமக்கு ஒரு காயம் இருக்குன்னா, அதுக்கு மருந்து போட்டுக்கிட்டே இல்லாம, அந்த காயத்தையே முழுமையாக நீக்கி, அந்த காயமே இல்லாத அளவுக்கு நம்ம போகணும். ஏன்னா, இது வந்து இப்போ சாப்பாடு நம்ம வந்து இப்போ ஒரு வேளைக்கு சாப்பாட்டுக்காக இப்போ உலகில எடுத்துக்கிட்டோம்னா, ஒரு வேளை சாப்பாட்டுக்காக நான் எல்லா எனர்ஜியும் போட்டு இருக்கிறது எல்லாத்தையும் செலவு பண்ணி, அந்த ஒரு வேளை நல்லா சாப்பிட்டா போதும்னு நெனைக்கிற மாரி தான் இந்த மனதும், ஈகோவையும் நான் சரி செய்கிற மாரி. இல்ல என் வாழ்நாளுக்கே நான் வந்து சேவிங்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். நான் நிம்மதியா தான் சாப்பிட போறேன் அப்படின்னு இருக்கிறதுக்கும் ந வித்தியாசம் இருக்கு இல்லையா? அது மாதிரி தான் இது. இந்த ஒரு பிறவிக்கு நான் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு நான் என்னென்னலாம் பண்ணிக்கணுமோ அதெல்லாம் பண்ணாம, முழுமையா நான் இறைவன் அடி சேர்றதுக்காக நான் என்ன பண்ணணுமோ, அதுதான் இப்போ ஒரு வேளைக்கு என்ன சாப்பிடணுமோ அத மட்டும் சாப்பிட்டு நமக்கு அந்த நிறைவு வந்து இறைவன நோக்கி போகணும் அப்படிங்கிறது தான். அப்ப இந்த மனதையும், ஈகோவையும் அழிக்கிறதுக்கு என்னதான் பண்றது? அது ஒண்ணு தான் பிரச்சனைன்னு தெரிஞ்சிருச்சு. அத சரி பண்ணி வச்சுக்கிட்டே இருக்கிறதுனால யூஸ் இல்ல. நான் என்னதான் பதவி, பொருள் இதெல்லாம் கொண்டு வந்தாலும், சித்திகள் கொண்டு வந்தாலும், இந்த பிறவில கூட நான் சந்தோஷமா இருந்துரலாம் அத வச்சு. ஆனா அது அது முழுமையானது இல்லன்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. அ அது தெரியாம தான் நம்ம பார்த்தோம் இல்லையா? ராவணன் கூட பார்த்தோம். அவரும் சிவபக்தர் தான். அவர் பின்பற்றின சமயமும் சிவன நோக்கிய சமயம் தான். ஆனா சித்திகளோட அது நின்றுச்சு இல்லையா? அப்புறம் இறைவனே அவதாரம் எடுத்து வந்து அழிக்கிற மாரி ஆயிடுச்சு. ஏன்னா, அவ்வளவு சித்திகள் அவங்களுக்கு அவ்வளவு பவர் குடுத்திருந்தாங்க. அதனால ஒண்ணும் யூஸ் இல்லங்கிற மாதிரி தான். அதனால இது சாமிய நம்ம கும்பிடுறோம். அது பிரபஞ்ச சக்தியாவே வச்சு நம்ம சித்திகளுக்காவே யூஸ் பண்ணாம, அந்த இறைவன் நமக்குள்ள தான் இருக்கிறாருன்னு சொல்லி நமக்குள்ள திரும்பி,
அந்த இதை எப்படி அழிக்க முடியும் அப்படின்னா நம்மளோட விழிப்புணர்வால தான். ஏன்னா அந்த விழிப்புணர்வு தான் நமக்குள்ள இருக்கிற இறைவனோட ஒளியாக இருக்கிறது வந்து நமக்குள்ள இருக்கிற அந்த விழிப்பு நிலை தான். விழிப்பு நிலையில நீங்க இருக்கும்போது உங்களுக்கு என்ன நடக்குதுன்றத நீங்க தள்ளி நின்னு பார்ப்பீங்க. ஓ! மனது இதெல்லாம் நம்மள்ட்ட சொல்லிட்டு இருக்கா. நீ தான் இந்த உலகத்திலேயே கஷ்டப்படுறன்னு சொல்லிட்டு இருக்கா. உன்னை யாரும் மதிக்கலன்னு சொல்லிட்டு இருக்கா. அப்படின்னு நீங்க தள்ளி நின்னு யாரோ ஒருத்தர் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்களா? இது மாரி தான் இப்போ நடந்துட்டு இருக்கோ! அப்படிங்கிறது உங்களுக்கு தள்ளி நின்னு உங்களால பார்க்க முடியும். அந்த இதுல தள்ளி நின்னு பார்த்து அந்த விழிப்புணர்வு ஒளிய நீங்க உங்களுக்கு மனதுக்கு கொடுக்க கொடுக்க அது அப்படியே அமைதி நிலைக்கு போக போக இந்த மனமும் ஈகோவும் இல்லாத நிலைக்கு உங்கள வந்து கொண்டு போகும். அந்த நிலைக்கு நம்ம கொண்டு போகணும்னா, தவம், தியானம், சும்மா இருக்கிறது, மனத அமைதிப்படுத்துறதுக்கான விஷயங்கள் பண்றது, இதெல்லாம் பண்றது மூலமா தான் இந்த மனதையும், ஈகோவையும் நம்ம முழுமையா வெல்ல முடியும். அப்போதைக்கு அதுக்கு சந்தோஷத்த குடுக்கணும்னு சொல்லி, அந்த இதுல எனக்கு இது வேணும், அது வேணும், எனக்கு பணம் இருந்தா போதும் நான் சந்தோஷமா இருந்துருவேன். எனக்கு அன்பு குடுத்தீங்கன்னா போதும் சந்தோஷமா இருந்துருவேன். அப்படின்லாம் ஒண்ணுமே இல்ல இங்க. நாமளே தான் அன்பா இருக்கோம். நான் அன்புக்காக தான் ஏங்குறேன். நான் பணத்துக்காக கூட ஏங்கலன்பாங்க. நம்ம உண்மையா நெனச்சு பார்த்தா நாம அன்பாவே தான் இருக்கோம். நம்ம இங்க ஏங்குறதுக்கோ, பிச்சை எடுக்கிறதுக்கோ ஒரு விஷயம் கூட இல்ல இங்க. அது எல்லாம் உங்களோட மனம் சொல்ற மாயையான விளையாட்டு. அது என்ன சொல்லுதோ அதுதான் உண்மைன்னு நம்ம நெனச்சிட்டு இருக்கிறது. அது எதனாலன்னா அந்த ஈகோன்னு ஒண்ணு இது நானு, என்ன எப்படி இவங்க சொல்லலாம், என்ன எப்படி இவங்க கஷ்டப்படுத்தலாம், என்ன இதுன்னு தெரியும். ஆனா நீங்க அந்த இறைவனோட ஒளிய நீங்க அந்த விழிப்புணர்வாக உங்கள மனதிலே போடும்போது, அவங்களோட வழியிலருந்து தான் அது சொல்றாங்கன்றதே புரியும். இப்ப என்ன ஒருத்தவங்க கோவப்படுத்துறாங்கன்னா, நான் போய் இன்னொருத்தவங்கள கோவப்படுத்துறேன்னா, எனக்குள்ள அந்த வலிய வந்து நான் எப்படியாவது வெளில தள்ளணும் இல்லையா? அப்ப நான் இன்னொருத்தவங்கள்ட்ட போய் கத்துவேன். அப்புறம் அவங்க இன்னொருத்தவங்கள கஷ்டப்படுத்துவாங்க. இப்படி வினைகள சேர்த்துக்கிட்டே தான் போயிட்டே இருப்போம். இல்லங்க நான் தான் ரொம்ப கஷ்டப்படுறேன்னு நெனச்சு, நானே என்ன கஷ்டப்படுத்தி என் உடம்ப வீணாக்கி, அ சில பேர் இறந்துறதே போற வரைக்கும் கூட உங்க மனசு பேசும். அது பேசுறது தான் உண்மைன்னு நெனைக்கிறப்ப, நம்ம அது பின்னாடியே போனோம்னா, இறைவனடியும் சேர முடியாது. வெறும் சித்திகள் இந்த இந்த வாழ்க்கையில உருப்படியா நம்ம வந்ததுக்கான நோக்கமும் நிறைவேறாம ஆயிடும். அதனால இந்த மனது, இந்த ஈகோ இது எல்லாமே நம்ம கொண்டு வந்த வினைகள் தான். அந்த வினைகள் என்ன சொல்லுதோ அது இதான் வினைகள்னு தெரிஞ்சிருச்சு. இதுதான் மனசு பேசுதுன்னு தெரியுது. நான் ஈகோன்னு என்ன தனியா நெனச்சிட்டு இருக்கேன்றதும் புரிஞ்சிருச்சு. அப்ப இதுக்கு ஒரே வழி என்னன்னா சிவநெறி தான். அந்த சிவமாக நமக்குள்ள இருக்கிற அருள் நம்மள்ட்ட வேற எதுவுமே கிடையாது. உண்மைய சொன்னா நம்மள்ட்ட ஒரே ஒண்ணு இருக்கிறது. அது உண்மையாக இருக்கிறதுன்னா நம்மளோட விழிப்புணர்வு ஒண்ணுதான். அந்த விழிப்புணர்வ மேம்படுத்துறதுக்கு தியானம், தவம் தான் உங்களுக்கு எல்லாருக்குமே உறுதியா இருக்கும். அது சின்ன சின்னதா அதாவது நான் இன்னைக்கு 10 நிமிஷம் வந்து விழிப்புணர்வா இருக்க போறேன், சரணடைஞ்சு இருக்க போறேன். என்ன எண்ணம் வந்தாலும் நான் கவனிக்கிறேன். அ கொஞ்சம் கொஞ்சமா 10 மினிட்ஸ் இன்னைக்கு 10 மினிட்ஸ் நான் வந்து என்ன நடந்தாலும் சரி, அது என்ன மனசு சொன்னாலும் சரி, என்ன ஈகோ எனக்கு பேசினாலும் சரி, நான் அத தள்ளி நின்னு பார்க்குறேன். எனக்கு ஒரு ஒரு கவலை வருதா, அப்படியே ஏத்துக்கிறேன் நான் அத. அ நமக்கு ஏதோ ஒரு கவலை வருதுனாலே அது ஆறாத கவலைகள் தான். ஏதோ ஒரு வினைகள் நம்ம இன்னும் அத ஏத்துக்காத விஷயம். அத நான் அப்படியே முழுமையா இந்த இறைவனோட ஒளியாக இருக்கிற இந்த திருவருள நான் அதுல போடும்போது, அந்த காயங்களும் மறைஞ்சிரும். அதனால இதுல உண்மையாக இந்த உலகத்திலே உண்மைன்னு ஒரு விஷயம் ஒண்ணு இருக்குன்னா, அது இறைவனோட திருவருள் மட்டும்தான். அந்த இறைவனோட ஒளியாக நமக்குள்ள இருக்கிற அந்த விழிப்புணர்வு மட்டும்தான். அதக்கொண்டு நம்மளோட மனதையும், ஈகோவையும் நம்ம எப்ப தூக்குறோமோ, நம்ம அந்த மனிதன்ற நிலையிலிருந்தே நம்ம அடுத்த நிலைக்கு போறோம். இதுதான் நான் இத பார்க்கும்போது எனக்கு புரிஞ்ச விஷயங்கள். அனைவருக்கும் நன்றி. வாங்க கிருத்திகாம்மா. வணக்கம் அம்மா. வணக்கம். கௌரியம்மா வந்து உளவியல் சார்ந்த நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. ரொம்ப எளிமையான ஒரு இடத்துல இருந்து எப்படி மேல போறது அப்படிங்கிறதுக்கு உண்டான விஷயங்கள் உள்ள இருந்து பார்த்து பொதுவா ரொம்ப உளவியல் சார்ந்து பேசினாங்க இன்னைக்கு. நன்றி. அந்த உளவியலை கட்டமைக்கக்கூடிய நெறி என்ன அப்படின்னு இதற்கு பலபடி மேல நின்று அந்த இடத்துக்கு நம்மை செலுத்துவது எது அப்படிங்கிற ஒரு ஹையர் ஃபோக்கஸ்
வந்து இந்த இடத்துல இருக்கு. அதனோட படிநிலைய கௌரிமா சொன்னாங்க. இது வந்து அந்த படிநிலைக்கு மேல் இருக்கக்கூடிய அந்த எஃபர்ட் எது, அந்த அந்த இடம் எது அப்படின்னு நமக்கு காட்டி தர்றார் திருமூலர். அதை பற்றி கொண்டு நம்ம இங்க இறங்கும் போது நம்மளால இந்த இடத்த அணுக முடியும். என்ன சொல்றாருன்னா 100 சமயம் உளவா நுவலுங்கால் அப்படின்றார். 6 சமயம் ஆறுபடுவன அப்படின்னு சொன்னார். ஆக்சுவலா நீங்க நான் ஆரம்பத்துல இருந்து ஒரு விஷயம் நான் சொல்லிட்டு வந்துட்டே இருக்கேன். இந்த புற சமயம் அக சமயம் அப்படின்னு நம்ம பிரிக்கிறோம். அப்புறம் அந்த இன்னும் வள்ளலார் படியில போனீங்கன்னா நீங்க அகப்புறம் புறப்புறம் அப்படின்லாம் கூட அவர் பிரிச்சு இன்னும் நுணுக்கமா நமக்கு சொல்லி தருவார். இங்க வந்து உரையாசிரியர்கள் வந்து இத மீண்டும் அதை நிரூபணம் செய்யற மாதிரி புற சமயம் அப்படின்னு தான் அவங்க சொல்றாங்க. நம்ம வந்து என்னைக்குமே உரையாசிரியர்களை பற்றி கொள்ள வேண்டும். அதை தாண்டி என்ன இருக்கு அப்படிங்கிறத யோசிக்கணும். அப்போ இங்க பாத்தீங்கன்னா அழகா சொல்றாரு. 6 சமயம் ஆறுபடுவன. 100 சமயம் இருக்கு. இது 6 சமயம்னு தான் சொல்றாரு இந்த இடத்துல. அந்த 6 வந்து அகச்சமயமா புற சமயமா அப்படின்லாம் சொல்லவே இல்லை அவரு. 6 சமயம் 6 சமயம் ஆறுபடுவன அப்படின்னு சொல்றாரு. அப்ப இந்த புற சமயத்துக்கு உண்டான அடிப்படைகளும் அந்த அகச்சமயத்துலதான் இருக்கு. ஆனா அங்கிருந்து ஒரு சின்ன விஷயத்துல வேறுபடுறாங்க. இத கேட்கும் போது நமக்கு என்ன இவங்க ஏதோ பேசுறாங்கன்னு தோணும். இல்ல, எல்லா சமயங்களும் நீங்க பாத்தீங்கன்னா ஜைனத்துக்கும் சமணத்திற்கும் ஒரு சின்ன வேறுபாடுதான் இருக்கும். சமணத்திற்கும் அடிப்படையான சாங்கியத்திற்கும் ஒரு சின்ன வேறுபாடு இருக்கும். சாங்கியத்திற்கும் ஆசைவகத்திற்கும் ஒரு சின்ன வேறுபாடு இருக்கும். என்ன பண்றாங்க அப்படின்னா ஆசைவகம் வந்து இது வந்து கால மாற்றத்தில் நிகழக்கூடியது. அவங்க வந்து திருவண்ணறிய மாத்திரம் சொல்லாம மனிதர்களோடு ஏந்து இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த சொன்னாங்க. அதற்கு பிறகு வந்த சமயம் என்ன ஆயிருக்கும் அப்படின்னாக்க, இல்ல மனிதர்களால டிஸ்டர்ப் நடக்குது, அதனால அவங்க தொந்தரவு ஆகுறாங்க, தன்னுடைய இலக்குல பயணப்பட முடியல. அப்ப என்ன பண்ண, நீ மனிதர்களை விட்டு விலகி நில்லு அப்படின்னு சொன்னாங்க. அதற்கு பிறகு என்ன நடந்தது? இல்ல இது வந்து அதற்கு பிறகு ஒரு சமயம் வரும். அந்த கூட்டத்துக்குள்ள இருக்கிறவங்கதான் இல்ல இது நமக்கு நாமே எடுத்துக்க கூடாது. அப்ப என்ன பண்ணணும், இத மத்தவங்களுக்கு கொண்டு போகணும். அப்ப என்ன பண்ண, மனிதர்களோடு கலந்து விடு. அதற்கு பிறகு ஒரு காலகட்டத்துல மனிதர்களோடு கலக்கலாம், ஆனா இந்த இடத்துல நில்லு. அப்போ என்ன பண்ண, நீ மருத்துவமா மாத்திரம் நில்லு, நீ வானியலை மாத்திரம் சொல்லி கொடு, இல்ல நீ வந்து அவர்களுக்கு கணிதவியல மாத்திரம் அறிவுறுத்தக்கூடிய நிலையில நெல்லு. இது வந்து ரொம்ப ஆழமான விஷயங்க. இத நம்ம ரொம்ப மேலோட்டமா பாத்திர முடியாது. என்னன்னா இந்த 100 சமயம் உளவான வலுங்கள், இந்த 100 சமயமும் இருக்கு, இன்னைக்கும் இருக்கு, இப்பவும் இருக்கு. நம்ம அகச்சமயம்னு பிரிக்கிறோம், புற சமயம்னு பிரிக்கிறோம். இது எல்லாமே ஒன்னோடு ஒன்று பின்னி பிணைந்ததுதான். நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு நார்மலா ஒரு அரசியல் கட்சிகள் தான் இப்போ நம்மளுக்கு சொன்னா ஈஸியா புரியும். என்ன நடக்குது அப்படின்னா, அந்த கட்சியில இருப்பாங்க, அதுல இருந்து ஒரு சின்ன கொள்கை வேறுபாட்டினால் இன்னொரு கட்சி ஆரம்பிப்பாங்க, அப்புறம் அதுல இருந்து ஒரு கொள்கை வேறுபாட்டினால் இன்னொரு கட்சி ஆரம்பிப்பாங்க. இப்படி பிரிஞ்சுக்கிட்டேதான் இருக்கும். அப்போ அந்த மாதிரி அப்போ அதனோட கூறுபாடு இதுலயும் இருக்கு இல்லைங்களா? 10 விஷயத்துல 2 மறுதளிச்சு வெளியில வருவாங்க, 8 தான் எடுத்துட்டு வருவாங்க. இந்த 8 அவங்களா ஒரு 2 சேர்த்துக்குவாங்க, அப்ப அது 10 ஆகும். அடுத்த கட்சி ஆரம்பிக்கும் போது இந்த 8ஐயும் எடுத்துட்டு போவாங்க. இல்ல இந்த 8ல இருந்து அவங்க சேர்த்த அந்த 2 பிளஸ் இந்த 8ல இருந்து ஒரு 6 எடுத்துட்டு போயிட்டு அவங்க ஒரு 2 புதுசா சேர்த்துக்குவாங்க. இப்போ இந்த கூறுபாடு தொடர்ந்து வந்து கொண்டேதான் இருக்கிறது. அதனாலதான் சொல்றாரு 100 சமயம் உளவானுவலுங்கால் அப்படின்னு சொல்றாரு. 6 சமயம் ஆறுபடுவன அப்படின்னு. எந்த ஆறுக்குள்ள இருக்கு? புறச்சமயம் அகச்சமயத்துக்குள்ள இருக்கு அப்படின்னும் நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்போ அதுவும் எங்க இருந்துதான் தோன்றியதுன்னா இங்க இருந்துதான் தோன்றியது. ஏதோ ஒண்ணு மறுதளிக்கிறோம் அப்படின்னாலே அதை புரிந்து கொண்டு இருக்கிறோம் தான் அர்த்தம். இல்ல கடவுள் இல்ல அப்படின்னு சொல்றாருன்னா அவர் எங்கேயோ ஒரு இடத்துல கடவுள் இருக்குன்னு நம்புறாரு, அததான் மறுதளிக்கிறாரு அவரு.
அப்ப அந்த நிறுவப்பட்ட ஒரு பொருளை மறுதளிக்க கூடியதுதான். அப்ப அந்த பொருள் ஏற்கனவே நிறுவப்பட்டு விட்டது. அப்ப அதுதான் இந்த இடத்துல சொல்றாங்க. 6 சமயமும் அவ்வாறுப்படுவன அப்படிங்கிறாரு. அதுக்குள்ளதான் இருக்கு. இந்த 6 எங்க இருக்கு அப்படின்னு கேட்டா இந்த 100 சமயத்திற்கு உள்ளே உள்ளது. அதனால்தான் நூற்றுக்கணக்கான சமயங்கள் உள்ளது. அப்பதான் அடுத்த வார்த்தை சொல்றாரு, கூறு சமயங்கள் கொண்ட நெறி நில்லா வீறு பரநெறி அப்படின்னு சொல்லக்கூடிய சமயங்கள் அத்தனையிலையும் இருக்கக்கூடிய நெறி நில்லா பரநெறி அப்படின்னு அந்த சமயங்கள் எல்லாம் சொல்லக்கூடிய நெறியில நின்னுட்டோம் அப்படின்னாக்க அந்த சமயங்கள் கூறக்கூடிய நெறிகளில் நில்லாத வீறு பரநெறி இல்லா நெறி என்று அப்படின்றார். அப்ப அது என்ன பரநெறி அப்படின்னாக்க நீங்க இந்த இடத்துல கூறு சமயங்கள் கொண்ட நெறி நில்லா ஈறு பரநெறி அப்படின்னு படிக்கணும். நம்ம நெறி நில்லா ஈறு பரநெறி அப்படின்னு புரிஞ்சுக்கணும். எந்த நெறி அப்படின்னு நம்ம கேட்கணும். அப்ப கேட்கும்போது இந்த கூறக்கூடிய சமயங்கள் எது எந்த சமயத்தை பத்தி நம்ம இவ்வளவு நாளும் பேசிட்டு இருக்கோம். 6 பேசுறோம், அதுக்குள்ள 6 பேசுறோம், அதுக்கு இந்த மாதிரி 100 இருக்கு. இந்த சமயங்கள் சொல்லக்கூடிய நெறியில் நிற்காத ஈறு பரநெறி. ஈறு அப்படின்னா முடிவு அப்படின்னு எடுத்துக்கலாம், இல்லைன்னா அதனுடைய பியாண்ட் அப்படின்னு ஒரு பொருள் எடுத்துக்கலாம். அந்த இடத்துல இருந்து வெளியே அப்படின்னு எடுத்துக்கலாம். அதுதான் பரநெறி. அது என்னவாகும் அப்படின்னா அங்க நிற்கக்கூடிய நெறிதான் நெறி, அல்லனா அது நெறி இல்லை அப்படின்னு சொல்றாரு. அப்ப என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா இதுதான் அப்படின்னு அடையாளம் காமிச்சு நம்ம அங்க போய் செட்டில் ஆயிடக்கூடாது. நம்ம அந்த இடத்துல பயணப்பட்டுட்டு நம்ம என்ன பண்ணுவோம், கல்லணைக்கு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு கல்லணைக்கு போனோம் அப்படின்னாக்கா அந்த கல்லணையில போய் அந்த 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 கல்லணைக்கு போகணும், உள்ள போய் அந்த தண்ணிய பார்க்கணும், அந்த தண்ணியில கால் நினைக்கணும். அதை விட்டுட்டு அந்த கல்லணை இருக்கக்கூடிய ஊரு கல்லணைன்னு அந்த ஊருக்கும் பேரா இருக்கும். நம்ம அந்த ஊர்ல போய் இறங்கிட்டு நான் கல்லணைக்கு போயிட்டேன்னு சொல்லிடவே முடியாது. அப்ப என்ன சொல்றாரு, இந்த சமயங்கள் என்ன செய்யும், உன்னை அவனுடைய காலடியில் சென்று சேர்க்கும். 100 சமயமும் சென்று சேர்க்கும். என்ன ஒருத்தனை 10 நாள்ல சேர்த்துடும், 2 ஜென்மால சேர்த்துடும், இல்ல 4 ஜென்மால சேர்க்கும், இல்ல 100 ஜென்மா கடந்து போய் சேர்க்கும். ஆனா கண்டிப்பா சேர்க்கும். இன்னைக்கு நாத்திகம் பேசுறவங்க நாளைக்கு ஏதோ ஒரு ஜென்மால இறைவனை சென்று சேர்வார்கள், அங்க பேசுவாங்க. அப்ப என்ன இன்னைக்கே அவர் நாத்திகம் பேசுறாரு அப்படின்னா நம்ம சொல்லி எல்லாம் திருத்திட முடியாது. அவரோட ஜென்மா இந்த ஜென்மத்துல இந்த காலகட்டத்துல நாத்திகம் பேசணும்னு இருக்கு, பேசுவார். அதற்கு பிறகு ஏதோ ஒரு சத்சங்கத்தில் சேர்ந்து இல்ல இறை பெரும்பொருளின் பெரும் கருணை அவரை தொட்ட நொடியில் மாறலாம். அப்படி மாறுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. கண்ணதாசனை பார்க்கலாம், நம்ம இன்னும் நிறைய பேர் எடுத்துக்காட்டு சொல்றதுக்கு இருக்காங்க. அந்த மாதிரி நடக்கும். அப்போ யாரும் இறைவனுடைய பெரும் படைப்புல யாருமே அவருடைய பிடியில் இருந்து விலகி செல்பவர்கள் இல்லை. அதனாலதான் ஆனா அந்த இடத்துக்கு நம்ம மாதிரி ஆட்கள் என்ன பண்ணுவோம்னா ஏதோ ஒன்றை பற்றி கொண்டு இந்த காலடி வரைக்கும் போயிடுவோம். அந்த முழுமையான அந்த 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 ஆனந்த மழையில நனைய மாட்டோம். அதுதான் சொல்றாங்க பரநெறி இல்லா நெறி என்று. அப்ப அந்த 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 இடத்துல போய் நின்றுட்டு நம்ம இதுதான் கடவுள் அப்படின்னு நம்ம அறுதிட்டு நின்னுட்டோம்னா பியாண்ட் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த நம்ம பார்க்க மாட்டோம். இதை தொடர்ந்து சொல்லிட்டு வர்றாரு. நீங்க பாத்தீங்கன்னா நேற்றுக்கு சொன்னாரு சிவகதியே மற்றுள்ளதெல்லாம் அப்படின்னு சொன்னாரு. அப்புறம் அதுக்கு முன்னாடி என்ன சொன்னாரு, அண்ணலை நாடிய விண்ணவரா மண்ணின்றொழியும் வகையறியார்களே அப்படின்னாரு. அதுவும் அந்த அந்த முயற்சியை பத்தி சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அதுக்கப்புறம் சொன்னாரு சிவமல்லதில்லை அறையே சிவமாம் தன்மை அப்படின்னு சொன்னாரு. 6 சமயமும் கண்டவர் கண்டிலன்னு முதலையும் சொல்லிட்டாரு. அவர் மீண்டும் மீண்டும் சொல்றாரு, நீ ஒரு இடத்துல நின்றாத, நீ மேல போ, கோ பியாண்ட். இந்த மனித பிறவியை தாண்டி செல்வது மட்டும் இல்ல, எந்த இடத்துல இதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயமாகுது அப்படின்னாக்க யூ கோ பியாண்ட். நீ உன்னோட இந்த 36 தத்துவங்களை தாண்டி அந்த விண்ணவராக பெரியன் அப்படின்னு அதையும் தாண்டி அதற்கு மேல இருக்கக்கூடிய அயன் மால் உருத்திரன்னு நேற்றுக்கு நம்ம பார்த்தோம், மூவர் அப்படின்னு பார்த்தோம். அதையும் தாண்டி நீ அந்த 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 நெறிகள் எல்லாம் காட்டக்கூடிய நெறி எது வரைக்கும் காட்டும் அப்படின்னா இந்த உடம்போட இருக்கிற வரைக்கும் தான் நெறி. அதுக்கப்புறம் நெறி இல்லை நமக்கு.
அந்த விண்ணவர்களுக்கு உண்டான அவர்களுக்கு உண்டான நெறி வேற. அவங்களுக்கு ஒன்லி குரு தத்துவம் மாத்திரம்தான், அந்த குரு தான். நீங்க பாத்தீங்கன்னா அவர்களுக்கு கடவுளர்கள் வந்து குரு காட்டக்கூடிய கடவுளர்கள் தான் விண்ணவர்களுக்கு. அப்ப இந்த நெறி எல்லாம் எங்க வரைக்கும் தான் வருது அப்படின்னா, இந்த 100 சமயம் நெறி, அந்த சமயங்கள் கூறக்கூடிய நெறி எல்லாம் நீ இந்த 36 தத்துவத்துக்குள்ள, இந்த 96 தத்துவங்களுக்குள்ள நீ அடங்கி இருந்து இந்த பஞ்சபூதமாகிய இந்த உடல்ல இருக்கிற வரைக்கும் தான். அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த உடலோடு இருக்கும் பொழுது இந்த உடலை தாண்டிய விஷயங்களை நம்ம புரிஞ்சுக்கணும். அதை புரிந்து கொள்வதுதான் நெறி அப்படின்னு ரொம்ப டீப்பான ரொம்ப பெரிய விஷயத்த சொல்லி நம்மள பயமுறுத்துறாரு அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். ஆனா அது பயம் இல்லை. ஏன்னா இத்தனை நாளைக்கும் அந்த நெறியில எப்படி நிக்கணும், அந்த நெறியை தாண்டி எப்படி நம்ம அந்த இறை பரம்பொருளை உணர்ந்து கொள்ள வேண்டும்னு முன்னாடி இந்த உடல்ல எப்படி தயார்படுத்தணும்னு சொல்லிட்டாரு. இனிமே வரக்கூடிய 6, 7, 8 தந்திரங்கள்ல இந்த மனம் எப்படி அந்த சிவநெறியில் நிக்கணும், சிவ ஒளியில் நிக்கணும்னு நமக்கு சொல்லி தருவார். அதனால இட்ஸ் மச் பியாண்ட். இந்த 36 தத்துவங்கள் தான் இந்த நெறிக்குள்ள வரும். இந்த 36 தத்துவங்களை கொண்டு நீ புரிந்து கொள்ளக்கூடிய அந்த நெறி இல்ல, அது பரநெறி. அந்த பரநெறியை புரிந்து கொள்ள வேண்டும் நீ அப்படின்னு நம்மள இன்னொரு விஷயத்துக்கு அவர் தயார்படுத்துறாரு. நம்ம இங்க இருந்து போகணும், இந்த இடத்துல இருந்து விடுபட்டு அந்த நெறிக்கு, அந்த நெறியை புரிந்து கொள்ள நாம் தயாராகணும். அப்பேற்பட்ட ஒரு விஷயம் இது. அதை உங்களோடு பகிர கிடைத்த இந்த கால வேளைக்கு நன்றி சொல்லி என்னுடைய பகிர்தலை முடித்துக் கொள்கிறேன். நன்றி. மிக்க நன்றிங்கம்மா. ரொம்ப அழகான விளக்கம்மா, தெளிவான விளக்கம். மிக்க நன்றிங்கம்மா. வாங்க வெங்கடாச்சலம் ஐயா. வணக்கம் ஐயா. மியூட் அதை எடுத்துட்டு பேசுங்க ஐயா. வேற யாரும் எதுவும் கேட்கணுமா? கேள்வி இருக்குங்களா? ரத்னகுமார் ஐயா நிறைவு செஞ்சுக்கலாம். நன்றிங்க. நன்றி 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 கிருத்திகா. கிருத்திகா சொன்ன மாதிரி நீங்க ஒரு உளவியல் சார் எப்பவுமே நீங்க பேசுறது அந்த மாதிரி நினைப்பா. இன்னைக்கு இதுதான் இருந்தது. ஒருவேளை நீங்க சைக்கலாஜிக்கல் இது படிச்சிருக்கீங்களா இல்லைங்கிறது தெரியல. அது அழகா பாடலோட சேர்த்து அழகா கொண்டு வரீங்க. நன்றி நன்றி கௌரியம்மா. நன்றி கௌரியம்மா. உண்மையிலே நல்ல டெய்லி என்ன சொல்றதுங்க, மெய்மறைச்ச பேச்சுறாங்க. உண்மையிலே ரொம்ப ஒரு பிரமிக்கத்தக்க விஷயத்துலதான் இருக்கு அவங்களுடைய இது. வெரி எக்ஸலண்ட்டுங்கம்மா. நன்றி நன்றி நன்றி. திருமந்திரம் கேட்க, ஓத, பயில, அறிவின் உணர்வில் தூய்மையும் ஆன்ம உணர்வும் துணிவும் சஞ்சலம் சங்கடமற்ற வாழ்க்கையும் சிவன் மீது உண்மையான உணர்வு வருதலும் கிட்டும். யார் பெற்ற இன்பம் பெருகை வையகம் என்ற திருமூலரின் கூற்றுக்கிணங்க வந்திருந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட சான்றோர்களுக்கும் மெய்யன்பர்களுக்கும் மிக்க நன்றி. தளம் நிறைவடைகிறது. மீண்டும் நாளை காலை 6:30 மணிக்கு கேள்வி ஞானம் ஆன்ம சுவாசம் நிகழ்ச்சி சந்திப்போம். 5, 4, 3, 2, 1.